எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு குறித்தாகட்டும். அவரது சாந்தியின் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் நின்றுள்ள ஒட்டுமாக அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷாவுக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். இதில் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது சாலிஹீன் இந்த கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். இதுவரை நாம் 7 தலைப்புகளை முடிச்சிருக்கிறோம். 8வது தலைப்பு பாபுல் இஸ்திகாமத்தி, மன உறுதி, உள்ள உறுதி என்கிற தலைப்பை பதிவு செய்கிறார். இது சம்பந்தமான வசனங்கள் ஹதீஸ்கள் ஏராளமாக நிறைய காண கிடைத்தாலும் இவர் குறிப்பிட்ட சில செய்திகளை என்ன செய்கிறாரு, இந்த அறிஞர் பதிவு செய்கிறார். அதுல முதலாவது வசனம், காலல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா திருமுறை குர்ஆன்ல சொல்கின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே உங்களுக்கு ஏவப்பட்டதை போன்று நீங்கள் உறுதியாக இருங்கள். உறுதியாக இருக்கிறது என்றால் குருட்டுத்தனமாக உறுதியாக இருக்கக்கூடாதுன்னு வசனங்கள். ஃபஸ்தகிம், உறுதியாக இருங்கள், கமா உமிர்த, உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அப்படி உறுதியாக இருங்கள். ஒருவர் தவறான காரியத்துல, மார்க்கம் சொல்லாத கட்டளையிடாத ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கார், வரதட்சணை வாங்குறது, இது உறுதின்னு சொல்ல முடியாது. இது மூட நம்பிக்கை அல்லது அநியாயம், அதை உறுதின்னு எடுக்க முடியாது. தீமையில உறுதியாக இருக்கிறத உறுதி இந்த தலைப்பை கொண்டு வரக்கூடாது. தீமையில நெகிழ்வாயி வெளியே வரணும், நன்மையில் தான் உறுதியாக இருக்கிற அம்சம் வரும். அதனால முதல் வசனம் எப்படி போடுறாருன்னா, குர்ஆன்ல உள்ள இந்த ஒரு வசனம் நேரடியாக சொல்ற வசனம், கட்டளையிடப்பட்டவாறு ஏவப்பட்டவாறு உறுதியாக, வஹீயின் அடிப்படையில தான் உறுதி தீர்மானிக்கப்படும். நம்மளா உறுதின்னு சொல்லி ஒரு ஆள் அவுலியா மேல நம்ம பிரியமா உறுதியா இருக்கு, அதான் தௌஹீது இருக்கிறார். அவுலியா மேல பிரியமா இருக்கிறது தௌஹீது அப்படின்னா, அவுலியா மேல பிரிய வைக்கிறது தப்பு கிடையாது. அவர் இறைநேசர் ஒருவர் இருக்காரு, அவரை மாதிரி நம்மள இருக்கணும், நம்மளுக்கு தொழணும், நல்ல அடியாரை பார்த்து நம்ம அது உறுதி தான். அவுலியாவுக்கு ஆற்றல் இருக்குது, அவுலியா கராமத்தை செய்வார், எல்லாம் செய்வார், அவருக்கு எல்லா ஆற்றல் இறை ஆற்றல் இருக்கு, அதுல நான் உறுதியா இருக்கேன், இணை வைக்கல என்று சொன்னார்னா ஏவப்படாததையும் உறுதியாக இருக்கக்கூடாது, அது தீமை. இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கணும். உறுதியா இருக்கணும். எப்படி உறுதியா இருக்கணும்னா, அல்லாஹ் சொன்ன மாதிரி உறுதியா இருக்கணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உறுதியா இருக்கிறதல்ல. உலகத்துல பல காரியங்களை உறுதியா இருக்கும். காதல் திருமணங்கள்ல இருக்கக்கூடிய ஜோடிகளை பார்த்தா, அதாவது சட்டம் சொன்னாலும் சரி, காவல் மன்றத்தில் நீதிமன்றங்களை கொண்டு போனாலும் சரி, ஒரு ஆணவ பெண்ண தவறான புரிதல்ல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இது இஸ்திகாமத் தான். ஆனால் அதுக்கு நன்மை கிடைக்குமாண்டா, ஏவப்பட்ட மாதிரி இல்லை, நன்மை கிடைக்காது. ஏவப்பட்ட அமைப்பில் நீங்கள் உறுதியாக நிற்பீர்களானால் நன்மையா மாறி. மன உறுதி என்பது நன்மையில் தான், தீமையில என்ன செய்யக்கூடாது, முரண்டு குடிக்கூடாது, தீமையில நிகழ்வு தான் இருக்கும். இத குர்ஆன் நமக்கு சொல்லுது. முதல் வசனமே அதான். உறுதியாக இருப்பது என்றால் எதில், அல்லாஹ் சொன்ன காரியங்களில், விஷயங்களில், தௌஹீது கொள்கையில, கோட்பாடுகள்ல, சித்தாந்தத்துல, சட்டத்திட்டங்கள்ல எல்லாமே உறுதிக்கான அம்சம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஏவப்பட்டவாறு உறுதியாக இருப்பீராக. அப்படி உறுதியாக இருந்தா என்ன நடக்கும், அடுத்த வசனத்தை பதிவு செய்றாங்க. கால தஆலா, மேலும் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புல் அல்லாஹு சும்மஸ்தகாமு, இவர்கள் எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி அதுல உறுதியாக நிற்கின்றார்களோ, அல்லாஹ் என்று சொன்ன பிறகு இணை வைக்காமல் அந்த தௌஹீதை நிலைநாட்டுகிறார்களோ. தௌஹீது 3 வகையில பிரிச்சுக்கலாம், அது புரியறதுக்காண்டி. புத்தகத்துக்கு எல்லாம் ஒண்ணுதான், 3 வகையா பிரிக்கும். தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீது உலூஹிய்யா, தௌஹீது அஸ்மாஉல்லாஹி வ சிஃபாத்தி. படைத்து பரிபக்குவப்படுத்தி காத்து அழிக்கின்ற இறைவன் ஒருவன் தான். எல்லாவற்றையும் படைச்ச ஒருத்தன் தான், எல்லாவற்றையும் அழிக்க போற ஒருத்தன் தான், எல்லாவற்றையும் பரிபக்குவப்படுத்த ஒருத்தன் தான். இது தௌஹீது ருபூபிய்யத், ரப்பானியத் என்கிற கான்செப்ட். எல்லாத்தையும் படைத்து காத்து அழித்தல், அதுதான் ரப், ருபூபியத், ரப்புல இருந்து வந்தது. இதுல அல்லாஹ் ஒருவன் நம்பணும்.
அதே மாதிரி தௌஹீதுல் உலூஹியத்தி, எவன் ரப்பானியத்துக்கு சொந்தக்காரனோ, படைத்து காத்து அழிக்கிறானோ அவனுக்கு தான் தொழுகை என்ற வணக்கம், அவனுக்கு தான் நோன்புங்கிற வணக்கம், அவனுக்கு தான் சக்காத்துங்கிற வணக்கம், அவனுக்கு தான் குனியணும், அவனுக்கு தான் நிமிரணும், அவனுக்காகத்தான் அழுவணும், அவனுக்காகத்தான் சிரிக்கணும், அவனுக்காகத்தான் விடணும், அவனுக்காகத்தான் செய்யணும். உறுதியும் உறுதி அற்றத்தன்மையும் இறைவனுக்காக. இது உலுகியா. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பேர்களையும் பண்புகள்லையும் ஆற்றல்கள்லையும் உள்ளமை வெளியமை, அல்லாஹ்வுடைய தாத்துல என்ன அல்லாஹ் சொல்றானோ எல்லாவற்றிலையும் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ற மாதிரி அல்லாஹ் நம்ப. அதான் முதல் வசனம் சொல்லிடுச்சு. கமா உமிர்த்தக்கு அதான் அர்த்தம். அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வை எப்படி நம்ப சொன்னாங்க அப்படி இருக்கிறத உறுதி. அதுதான். இப்படி இருந்தால், இப்படி அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருந்தால், சும்மஸ்தகாமு உறுதியாக நின்றால், தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அந்த உறுதியான மனிதனிடத்துல இறங்குவார்கள். யார் உறுதியா நம்பிக்கையா இருக்கிறாரோ மனசுல செயல்பாடுகள்ல, அவர்கிட்ட மலக்கு வந்துடுவாங்க. மலக்கு வந்து நின்று கொண்டு, அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் அஞ்சாதீர்கள், வலா தஹ்சனு கவலை கொள்ளாதீர்கள். யார் உறுதியா நிற்கிற மனம் படைத்த மனிதனிடத்துல மலக்கு வந்து சொல்றார், இறங்கி வந்து சொல்றார், பயப்படாதீங்க, கவலையிடாதீர்கள். அபிஷருபில் ஜன்னத்தில்லத்தி குந்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம், அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள், நன்மாராயம் பெறுங்கள் என்று மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்வார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரா, இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் உங்களுக்கு உடன் இருப்பவர்கள், உங்களுக்கு உற்ற நண்பர்களாக நாங்கள் இருப்போம். யாரு? மலக்குமார்கள். மலக்குமார்களுடைய படை கொண்டு இயங்குகிறவர்கள் அர்த்தம். யார் உறுதியாக இஸ்திகாமத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க மலக்குமார் என்ற படையை பெற்றவர்கள், மலக்குமார்கள் என்ற நண்பரை பெற்றவர்கள். அல்லாஹ் சொன்னான். அந்த மலக்கு சொல்லுவாங்களாம், உலக வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் உங்களுக்கு உற்ற நண்பர்கள், உதவியாளர்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவூன், நீங்க உங்க மனம் எதையெல்லாம் நாடுகிறதோ சோனத்தில் அதெல்லாம் கிடைக்கும், நீங்க எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதுவும் கிடைக்கும். நுசுலமின் கஃபூருர் ரஹீம், நிகரில்லா அன்புடையவனும் மன்னிப்பாளனும் அல்லாவின் தங்குமிடமாகும் என்று இந்த சொல்லுவாங்க. மலக்கு யார்கிட்ட? உறுதியா நிக்கிறவங்க சொல்லுவாங்க. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி பின்வாங்காம செயல்பாட்டில் நிற்கிறாரோ மௌத் வரைக்கும் மலக்கின் படையோடு தான் அவர் செயல்படுத்தப்படுவார். இன்ஷா அல்லாஹ். உலகத்துல வேணா தோக்கலாம், பொருளாதாரத்துல, நோய் நொடிகள்ல, கஷ்டங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரங்கள்ல, ஒரு பிசினஸ் பண்ண தெரியாம ஏமாந்திர கூட இருப்பாரு, ஏமாறியா இருப்பாரு, பேச தெரியாம இருப்பாரு. அது உலகத்துல பார்த்தா கோழையா இருக்காரு, ஏமாறியா இருக்காரு. ஆனால் மலக்கின் படையோடு இருப்பவர், மலக்குமார்தான் உதவியாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்படி ஆர்வம் சொல்லுகிறான். இது உறுதியாக நிற்பவர்களின் பின்புலம், அல்லாவின் புறத்திலிருந்து அந்த புலம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்போ மன உறுதிக்கான சான்று தன் சான்று தான். அவங்கவுங்க மன உறுதியை பொறுத்து தான் இந்த அம்சங்கள் நடக்கும். இது இப்ப உறுதியா இப்ப நான் இருக்கிற உதாரணத்துக்கு என்கிட்ட மலக்கு வந்து சொன்னாருன்னு ஒரு கேள்வி அந்த வசனம் வச்சு ஒன்று சொன்னார், அப்பா அது உறுதியா இருக்குன்னு சொல்லையில ஒன்ற மலக்கு வந்தாரா அப்படின்னா, மலக்கு வந்தாருங்கிறத வாயில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் கண்ணுணர்வால உணர்ந்தா போதும். மலக்கு கண்ணுல பார்க்க முடியாத, பார்க்காத ஒரு விஷயத்த எல்லாம் சொல்றான், நம்ம சொல்றான். உறுதியையும் நம்ம சொல்லிட்டு அதை செயல்பட சொல்லிட்டு, அது மலக்கு வந்து உங்களுக்கு கூட நிற்பாரு, அதையும் நம்புங்க அப்படின்னு அல்லது. அப்பனா இப்படி நீங்க இருப்பீர்களானால் எல்லாமே வந்து உலகத்தை வச்சு கணக்கு பார்த்து அதை முடிவெடுக்க. மறுமைக்கான எல்லா வழிகளும் எப்போ இறைநேசர்களுக்கு மலக்குமார்களோடு உற்ற நண்பர்கள் ஆயிட்டாங்களோ, மறுமைக்கையும் உலகத்துக்கும் அவங்க உடன் இருப்பார்கள். மலக்குமாரோடு இருப்பவர்கள் தோற்க மாட்டாங்க. உலக கணக்கை வைத்து நீங்கள் பார்ப்பது தோல்வியாளர்களா இருப்பாங்க. இதுதான் அடிப்படை. இது கண்ணுக்கு புரியாத, இனம் புரியாத, அனுபவிப்போனாலும் கூட இன்னொருத்தருக்கு விளக்க முடியாத ஒரு அம்சம் இந்த நம்பிக்கை. ஆனா அதை உணரணும். அது சொன்னா கூட என்ன உண்டா, சிலருக்கு என்ன புரிஞ்சுக்க கூடாதுண்டா, சிலரை உதாரணத்துக்கு சொல்லும்போது புரிஞ்சிடக்கூடாது. இது நீங்க அப்படி எடுத்துக்கிட்டே அப்படின்னு அப்படி எடுத்துக்கிறது தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு இக்கட்டான பொருளாதார சூழல் வருது,
ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழல் வருது, கடன் வாங்கவும் கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது உறுதி தானே. கடன் வாங்காம வாழ்க்கை நடத்துங்கிறது உறுதி தானே. ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டவங்க கடன் வாங்க மாட்டான். வட்டிக்கும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் வராம இருக்கு. நிர்பந்தம் எல்லாம் உடஞ்சிடும். நான் தான் முடிவு எடுக்கணும். என் மனசுக்குள்ள சான்று தானே அது. இப்ப நான் எங்களுக்கு வேணாம், அல்லாட்ட கையேந்துறேன், எல்லாம் வழியை காட்டிக்கிறேன். எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டிருக்கும் போது அல்லாஹ் ஒரு புது கதை சாத்தியமில்லாத ஒன்றை நடத்தி காட்ட ரப்பு. அதுதான் மலக்குமார்களை கொண்ட செயல். அல்ல நமக்கு வச்சிருக்க உதவியே அங்கதான். சிம்பிள்ல முடிஞ்சிடும். 60,000 ரூபாய் ஃபீஸை கட்டினா தான் குழந்தை எடுக்க முடியுங்க. பார்த்தா கடைசியில நம்ம ஜும்மா பயன் பண்ணிக்க நிற்கிறோம். சேலம் பச்சைப்பட்டியில சேர்த்து விட்டாச்சு, 13,000 ரூபாய் கட்டியாச்சு. ஹாஸ்பிட்டல்ல அறுத்துடணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல அறுக்க மாட்டேன். எஸ்சிஆர் ஒரு ஹாஸ்பிட்டல் சேலம் பாலிக்கணும். 900 பேஷண்ட்டுக்கு அவன் சேர்த்தோம்னா 899 பேஷண்ட சுகப்பிரசவம் மட்டும். அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல். எங்க இருந்தாலும் குழந்தை எடுத்துட்டு போறாங்க. கடைசியில பார்த்தா எல்லாம் அர்ஜென்ட் பண்ணி கொடுத்த காலம், தண்ணியை காணும், அறுக்கத்தான் செய்யணும்னு அம்புட்டு வந்தாச்சு. எல்லா டாக்டர் ரெடியா இருக்காங்க. அல்ல லேச ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்கேன்ல பார்த்தா ஒண்ணும் இல்லை. குழந்தை பனிக்கூடத்தை உடைச்சிட்டு குறகுடமா வைக்கும். எப்படி நடக்கும்? சாத்தியமற்றவைகளை செய்யக்கூடிய ரப்பு. இந்த வசனம் அதை சொல்லு. நீங்க நம்புவீர்களானால் மலக்குமார்கள் வரும். உலகத்திலே நாங்க உதவ மாட்டாங்க. அவுலியாவுக்கும் ஹயாத்து துன்யா இதை நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பொருளாதாரம்லாம் சாதாரண மலை மாதிரி இருக்கிற ஒரு அம்சத்தை சின்ன மறுவாக்கி காட்டிடுவான் அரபுலாம். இது நம்ம மனநிலையத்தான் இதை சொல்லுது. இந்த ஈமான் நம்ம இடத்துல இருந்தால் அதை அனுபவிக்கலாம். இதை சொல்றதுல அர்த்தம் இல்லை, அனுபவிக்கிறதும் அர்த்தம். இந்த ஈமான் சுவை, ஈமானின் சுவை தானே. இதை அனுபவிக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சாதான் அந்த அதுலதான் உறுதியான நிலைப்பாடு வரும். இப்படி பொருளாதாரம், மனச்சங்கடம், உடல் நோய்களை குறித்து எல்லாம் சோதிப்பான். நம்ம நினைக்கிற உடல் நோய் வராது அப்படிலாம் யாருக்கும் சொல்ல முடியாது. எல்லாம் ரசூலாக்கு வந்துச்சு. அதெல்லாம் ரசூலா சொன்னாங்க, முன்னு குத்துனா கூட நன்மை இருக்குது, அது மறுமை வாழ்க்கைக்கான நன்மை தான். அப்ப இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்றோம், இதை நம்பணும். மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் உறுதியாக மக்களோடு அப்படின்னு நம்ம அந்த உறுதி நம்மகிட்ட இருக்கா? அதுக்கு தகுதியானவர்களாங்கிறது அவங்க நிறுத்துக்கிற வேண்டிதான். யாரையும் நம்ம நிறுத்த முடியாது, அவங்களும் நிறுத்துக்க இன்ஷா. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை போடுறாரு, அதே மாதிரியான ஒரு வசனம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சும்மஸ்தகாமு, இவர்கள் அல்லாஹ்தான் எங்களுடைய ரட்சகன் என்று சொல்லி பிறகு அதில் உறுதியாக நிற்கின்றார்களோ பலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் எதை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டாம். எதுக்காகவும் அச்சம் கொள்ள வேண்டாம். பலா ஹௌஃபுன் அலைஹிம்னா அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. அப்படின்னா என்ன? எந்த வாசகம்? பொருளாதாரத்தின் மீதோ, உறவுகள் விஷயத்திலேயோ, உலக ஆதாயத்தின் மீதோ, புகழின் மீதோ, உணவு பிரச்சனையின் மீதோ எதுக்கு அச்சம் இல்லாத ஒரு இதை விட ஒரு சுதந்திரம் உலகத்துல கிடைக்குமா? ஈமானுக்கான சுதந்திரம் இருக்க. இது கிடைச்சிருச்சுன்னா இராணுவத்துக்கோ அரசாங்கத்துக்கோ அவன் அதை செய்யணும், அதை செய்யணும், உயிர் பயம். பலாஹோஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை. வலாஹும் யஹ்சனூன், எது குறித்தும் அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. இதெல்லாமே உலகத்தை கான்செப்டை வச்சுதானே. நரகத்தின் பயப்பட தேவையில்லை. ஒரு அல்லாதான் ரட்சகன்னு சொல்லி நின்றாருன்னா நரகத்தின் பயப்பட தேவையில்லை. ஏன்? சொர்க்கத்துக்கான இடத்துல அவர் இருக்காரு, அவரே நரகத்துக்கு பயப்படணும். நரகம் போயிடக்கூடாதுன்னு பயந்துதானே உறுதியா இருக்காரு. நாயிலாக இல்லாம அல்லாஹ் சொல்ற எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் கொள்ள மாட்டார்கள். இப்படி உலகத்துல ஒரு மனிதர்கள்னா ஏகத்துவ வாழ்க்கை மட்டும்தான் இந்த சுவையை உணர்ந்திருக்கேன். இதை விட ஒரு சுதந்திரத்தை மனுஷனால கொடுக்க இயலுமா? இதுதான் கடவுள் கொடுக்கிற ஒரு உண்மையான விடுதலை. மனித மனங்களில் தான் கட்டுமானங்கள் நிறுத்தப்படுது. எல்லாமே சாதி கட்டுமானங்கள், பொருளாதார கட்டுமானங்கள், உறவுகளை வைத்து பின்னுகிற கட்டுமானங்கள், ஊர் எல்லைகள் நம்ம வச்சு போட்டு நம்ம எல்லாமே மனசை வச்சுத்தானே அதெல்லாமே நிறுத்திக்கிறோம். இந்த எல்லா கட்டுமானங்களையும் உடைக்கிற ஒரு மனச்சிறைகள் இருந்து விடுதலை கிடைக்கிற ஒரே ஒரு ஆள் உலகத்துல யாருன்னு கேட்டா நாயிலாக ஒரு சில நேசிக்க ஒருத்தன் தான். என்னையால இங்க இருந்து கொண்டே ஒரு நொடி பொழுதுல பலஸ்தீன மக்களை நேசிக்க இயலும். என்னால இங்க இருந்து கொண்டு இன்னொரு நாயிலாக சொன்னவனால நேசிக்க முடியும். கூட ஒரு சுதந்திரத்தை உலகத்துல இவனால தர முடியும், ரப்பினால மட்டும்தான் தர முடியும். அது தௌஹீத் நாயிலாக மூலமா அல்ல நமக்கு தந்திருக்கான். இதை விட ஒரு சுதந்திரத்தை உலகத்துல சொல்ல முடியுமா? இது சுதந்திரம், மனச்சோர்வில் இருந்து விடுதலை. இதை அல்லாஹ் சொல்ற எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. உலாய்க்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சோனத்தின் தோழர்கள். காலிதின ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள்.
ஜஸாவு பிமா கான் யாமலூன், அவர்கள் செயல்பட்டதற்காக இந்த சுவனம் கூலியாக வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு சான்று கொடுக்கிறான், வாக்குறுதி அளிக்கிறான் உறுதியான மக்கள். இப்ப நாம இந்த சான்றுகள்ல இருந்து நாம பெற வேண்டிய அம்சம், நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் பத்தாது, அதை உறுதி அளிக்கணும். பெருமானாட்ட ஒரு ஆள் கேட்கிறார், இந்த வசனங்கள் அனைத்தையும் ரசூலுல்லாஹ் அந்த வசனத்துப்படியே சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆள் வர்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், குல்து யார் ரசூலுல்லாஹி குல்லி ஃபில் இஸ்லாம் கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரன். ஒரு இஸ்லாத்துல ஒரு செய்தி எனக்கு சொல்லுங்க, ஒரு கருத்தை, உங்களுக்கு பிறகு நான் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, அது மாதிரி ஒரு கருத்தை சொல்லுங்க, இன்னொரு ஆள் விளக்கம் சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது எனக்கு, அப்படி ஒரு கட்டளையை, கருத்தை, செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குல் கால குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகீம், ஆமன்து பில்லாஹ்னு சொல்லு, அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று சொல்லு, சும்ம இஸ்தகீம், பிறகு அதுல உறுதியா நின்னுட்டாங்க, சுலபமாவே சொல்லிட்டாங்க. ஆமன்து குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், ஆமன்து பில்லாஹ்னு சொல்லு, அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், பிறகு அதில் உறுதியாக நில். இந்த ஒரு சொல், அதுல இருக்கக்கூடிய உறுதி உனக்கு இருக்குமானால் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை என்ற மேல சொன்ன எல்லா வசனங்களும் பொருந்தும், சோழமும் நிச்சயமாக்கப்படும். இதை விட ஒரு மன விடுதலை, சுதந்திரம் வேற ஒன்றும் இல்லை. பெரியார் தாசனாக இருந்த அப்துல்லா மாரியவர் இதை சொன்னாரு, இதே செய்தி. நான் வந்து பாதுகாப்புக்காக ஜூடோ, கராத்தே அது எல்லாம் கத்துக்கிட்டேன், ஆனால் எல்லாமே நேரம் வீண்வரையமாக கருதுகிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டுகால வாழ்க்கையில நான் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிச்சது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன பிறகுதாங்க. பல பேர் நீக்கிற அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல பேர், அதே மாதிரி ஆக்கிரமிப்பு மனநிலையிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய, அது ஒரு நோய் தானே, இன்னொருவரை இழிவாக கருவதும் நான் இன்னொருவரை உயர்ந்தாக கருவதும் அது ஒரு சுதந்திரத்துக்கு எதிரானது. இன்னொருத்தனை ஒரு டார்ச்சரை நினைக்கிறது என் சுதந்திரம் வழங்குது, இன்னொருத்தனை என்னையா குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என் மனம் விடுதலை பெறாமல் இருக்கு, ஏதோ ஒரு ஏக்கத்தில் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு மனநிலையாளர்கள், இழிவாக கருதுகிற பஞ்சமர்களாக கருதப்படுகின்ற கருப்பின அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்கிறது, ரெண்டு பேரும் ஒரே சுதந்திரத்தை வழங்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இதுக்கு நிகரான ஒரு சுதந்திரம் இல்லை உலகத்துல. இந்த விடுதலை உணர்வு கிடைக்குமானால், இறைவனை நோக்கி இந்த இஸ்திகாமத்து வருமானால், மற்ற எல்லாமே நம்ம உடலை விட்டு, உள்ளத்தை விட்டு, உயிர் கூட்டை விட்டு இலகுவா போயிடும். பொருளாதாரமோ, உறவின் அம்சங்களோ, உலக ஆதாயங்களோ எனக்கு ஒரு சிரமத்தை என் உள்ளத்தில் ஏற்படுத்தாது. ஊரே திரண்டு நிக்குது, என்னை அடிக்கணும்னு, ஊரை நீக்கணும்னு, எனக்கு அது பெருசா படலை, சாதாரணமா தெரியுது, இதெல்லாம் நடக்கத்தான் ஏன் செய்யும் அப்படின்னால் நான் எவ்வளவு சுதந்திரமானவனா இருக்கிறேன். எந்த ஒன்று எல்லைகளும் என்னை, எந்த படைகளும் என்னை என்ன செய்யல, என் மனத்தில் நிறுத்தி பார்க்க முடியல. அதை வச்சு இது எவ்வளவு பெரிய உயர்வான மனநிலை, இது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலை உடையவர்களாக, இஸ்திகாமத்தோடு வாழ்கிற மக்களாக, சுதந்திரமானவர்களாக நான் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.